السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. خلق الإنسان من أجل، صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: لا تغلب، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني، ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين، اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரினும் மேலான ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவரின் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையான முஸ்லிம் யார் என்றால் மனிதர்களிடத்தில் மென்மையாகவும் நிதானமாகவும் நளினமாகவும் நடந்து கொள்பவர் தான். அவரது மென்மை நேசிக்கப்பட வேண்டும், அவரது நளினம் போற்றப்பட வேண்டும், அவரது நிதானம் புகழப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் உண்மையான விசுவாசியாக, உண்மை மூமீனாக இருக்க முடியும். குர்ஆன் ஹதீஸ் நமக்கு அதைத்தான் சொல்லித் தருகிறது. நம்முடைய மார்க்கம் வளர்ச்சி அடைவதற்கான மிகப்பெரிய காரணமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மென்மையான போங்கு, அவர்கள் கையாண்ட விதம், அவர்களுடைய நற்குணம், அவர்களுடைய நிதானம், இதுவெல்லாம் தான் இஸ்லாத்திற்கு இன்றளவும் வலு சேர்த்து வருகிறது. சொல்லப்போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இஸ்லாம் வளர்வதற்கு மிக முக்கியமான காரணியாக அமைந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிதானமும் பொறுமையும் மென்மையும் ஆக இருக்கிறது. அந்த பொறுமையும் அந்த நிதானமும் அந்த மென்மையும் நம்மிடத்தில் வருவதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த வார ஜும்மாவில் நிதானத்தை கடைபிடி என்ற தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஒரு காலம் இருந்தது, எதையுமே நிதானமாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போது இருக்கக்கூடிய இந்த காலத்தை இப்படியும் பெயர் சொல்லி கூறப்படுகிறது அவசர காலம். முன்பெல்லாம் ஒரு வார காலம் ஒரு வேலைக்கு தேவைப்பட்டது என்று சொன்னால், இப்ப நவீன காலத்தில் விரைவாக அதை முடிக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள். அதே நேரத்தில் அந்த விரைவு சில நேரங்களில் அந்த வேலையை சரியில்லாமல் ஆக்கிவிடுகிறது. அதனால்தான் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது, நிதானத்தை கடைபிடியுங்கள். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலும் அவன் நிதானமாக எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக, அவர்களை சந்தித்து பேசுவதற்காக பஹ்ரைனிலிருந்து 20-30 ஒட்டகங்களிலே பயணம் செய்து ஒரு பெரும் குழு மதீனாவிற்கு வருகிறது. மதீனாவுக்கு நெருக்கத்தில் வருகின்ற நேரத்தில் அந்த கூட்டத்தினர் வேகமாக அந்த ஒட்டகத்தை முடுக்கி விடுகிறார்கள். அப்படியே வேகமாக செல்லும் பொழுது புழுதியெல்லாம் அப்படியே பறக்கிறது. காரணம் ஒன்றுதான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் விரைவாக பார்க்க வேண்டும்.
வேகமாக புழுதியெல்லாம் படிந்த நிலைமையில அந்த குழுவினர் மதீனாவிற்கு நுழைந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வந்தபோது அப்படியே ஒட்டகத்திலிருந்து வேக வேகமாக எல்லாரும் குதித்தார்கள். அவசர அவசரமாக என்ன செய்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சந்திப்பை அவர்களை காண வேண்டும் என்பதற்காக வேகமாக ஓடினார்கள். வந்தவர்கள் நீண்ட தூரம் பிரயாணியாக இருந்த காரணத்தினால் பரட்டை தலையாக புழுதி படைந்த ஆடைகளோடு இருந்தார்கள். எதையும் பொருட்படுத்தவில்லை. அப்படியே ஒட்டகத்திலிருந்து குதித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் சந்தித்தார்கள். அவருடைய உள்ளம் மகிழ்ந்தது. அந்த குழுவினுடைய தலைவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த குழுவினுடைய தலைவர் தான் முந்திர் இப்னு ஆயித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க என்ன பண்ணாங்க, மெதுவா என்ன செஞ்சாங்க, ஒட்டகத்திலிருந்து இறங்குனாங்க. எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. அவங்க விட்டுட்டு போன ஒட்டகத்தை எல்லாம் ஒரு இடத்துல கட்டுனாங்க. அந்த ஒட்டகத்துக்கு தேவையான உணவுகள், தண்ணீர்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சாங்க. பிறகு ரொம்ப அசுத்தமா புழுதி படைந்து வந்ததுனால போய் குளித்து கொண்டார்கள். ஒரு சிறந்த ஆடை எடுத்து உடுத்தினார்கள். நறுமணம் பூசிக்கொண்டார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் சந்திக்கிறாங்க. இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முந்திர் அவர்களே, அல்லாஹ் பிரியப்படக்கூடிய 2 குணங்கள் உங்களிடத்தில் இருக்கிறது. முதலாவது குணம் அறிவாற்றல், 2வது குணம் நிதானம். வந்தோன்னு ஓடி வரல அவங்க, அந்த ஒட்டகத்துடைய தேவையை நிறைவேற்றினாங்க. தான் அசுத்தமாக இருக்கிறோம் அதை சுத்தப்படுத்தி கொண்டாங்க. நல்ல முறையில் பொருட்களை எல்லாம் ஒரு இடத்துல எடுத்து வச்சாங்க. எல்லாம் சரி செய்து விட்டு நிதானமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்திக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அறிவாற்றலையும் அவர்களுடைய நிதானத்தையும் பார்த்து விட்டு இப்படி சொல்கிறார்கள், அல்லாஹ் விரும்பக்கூடிய 2 விஷயங்கள் உங்களிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் வந்து நிதானத்தை விரும்புகிறான், பொறுமையை விரும்புகிறான், அறிவார்ந்த வேலை செய்வதை விரும்புகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2ம் உங்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்வார்கள். பொதுவாகவே நிதானம் என்பது நமக்கு பல வெற்றிகளை குவிக்கும். நிதானம் இல்லாமல் செய்யக்கூடிய அத்தனை வேலையுமே அதனால் முழுமை அடைய முடியாது, முழுமையான அந்த வேலையை செய்து முடிக்க முடியாது. நாம் நடைமுறையில் நிறைய பார்த்திருக்கலாம். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருவர் வருவார். வந்தவர் கேட்பார், யா ரசூலல்லாஹ் எனக்கு உபதேசம் செய்யுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு வார்த்தை ரத்தின சுருக்கமாக சொல்வார்கள், லா தஹ்லப், நீ கோவப்படாத போ. திரும்ப திரும்ப கேட்பார், யா ரசூலல்லாஹ் எனக்கு உபதேசம் செய்யுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ கோவப்படாத போ. கோவப்படாமல் இருந்துட்டா போதும், நிதானமா இருந்தா போதும், அதுவே உனக்கு பெரிய உபதேசம் என்று சொல்லி அனுப்பி வைப்பார்கள். அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே இருக்கும்போது ஒரு நபர் வந்து பள்ளியிலே சிறுநீர் கழித்து விடுவார். மக்கள் எல்லாம் ஆதங்கப்பட்டு கொண்டு அவரை அடிப்பதற்காக முற்படும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அவரை அடிக்காதீர்கள், மென்மையாக நடந்து கொள்ளுங்கள், அவர் இருக்கட்டும், அவர் அசுத்தம் செய்த அந்த இடத்தை ஒரு வாளி தண்ணி எள்ளி ஊற்றி விடுங்கள், அவரை எதுவும் செய்யாதீங்க, திட்டாதீங்க, பேசாதீங்க, மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். உலகத்தில் யாரும் இப்படி ஒன்று சொல்லித்தர முடியாது. நம்முடைய காலத்தில் இப்பொழுது யாராவது ஒரு அசுத்தத்தை செய்து விட்டால் நம்ம என்ன செய்ய, ரொம்ப கோபப்படுவோம். யாரும் வேண்டுமென்றே செய்வதில்லை. பள்ளிவாசலுக்குள் யாரும் வேண்டுமென்று செய்வது கிடையாது. தன்னுடைய உடல்நல கோளாறின் காரணமாக, ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக ஒரு அசுத்தம் செய்து விட்டால் அதை பொறுமையாக கையாள வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஒரு மனிதர் ஒளி செய்ய தெரியாமல் திணறிக் கொண்டிருந்தார், சரியா ஒளி செய்யல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரரை கூப்பிட்டு அந்த மனிதருக்கு ஒளி செய்வதற்கு சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். எங்கேயாவது யாராவது தடுமாற்றத்தில் இருந்தால் நிதானத்துக்கு கொண்டு வரக்கூடிய பொறுப்பும் நம்முடையது. குடும்பமாக இருந்தாலும் சரி, நட்பு வட்டாரமாக இருந்தாலும் சரி, சமுதாயமாக இருந்தாலும் சரி, பள்ளிவாசல்களாக இருந்தாலும் சரி, யாராவது தடுமாற்றத்தோடு இருக்கும் பொழுது கொஞ்சம் நிதானியுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த சிறுநீர் கழித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நபரை அப்படியே விட்டுருங்க, அவர் முழுமையாக கழிக்கட்டும். நம்முடைய இஸ்லாம் இருக்கிறது
நிதானத்திற்கே முழுமையா பயிற்சி தரக்கூடிய இபாதத்துகளை தான் நமக்கு கொடுத்திருக்கிறது. நாம் செய்யக்கூடிய அமல்கள், நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் அனைத்துமே அவசர அவசரமாக செய்யக்கூடிய ஒரு இபாதத்து கிடையாது. தொழுகையாக இருக்கட்டும், மற்ற இபாதத்துகளாக இருக்கட்டும், எல்லாத்திலையுமே நிதானத்தோடு செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு நிதானத்தை பயிற்சி அளிக்கிறது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சை பார்த்தா ரொம்ப என்ன செய்வாங்க, யோசித்து நிதானமா பேசுவாங்க. இன்னைக்கு நம்மகிட்ட பேச்சில நிதானம் இல்லாத காரணமா எவ்வளவு குளறுபடி. ரொம்ப ஜோஸ்ல இருக்கும்போது, ரொம்ப உற்சாகத்தோடு இருக்கும்போது வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. யோசித்து என்ன செய்யணும், பேசணும். தவறுதலாக பேசிவிடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு நிதானமாக பேசுவார்கள் என்று சொன்னார், ஒரு விஷயத்தை 3 தடவை சொல்லுவாங்க. ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு வார்த்தையை பேச ஆரம்பிச்சாங்கன்னா 3 தடவை விளங்குற மாதிரி சொல்லுவாங்க. மக்களுக்கு விளங்குற அளவுக்கு நிதானமா சொல்லுவாங்க. அப்படியே பேசிட்டு ஓடிட மாட்டாங்க. அதே மாதிரிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேசக்கூடிய அந்த வார்த்தையை ஒவ்வொரு வார்த்தையாக எண்ணி முடிக்க முடியும், எண்ணி விடலாம் என்று சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். பேச்சிலே நிதானம் வேண்டும். இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் கோவப்படக்கூடியவர் எதையும் சாதிக்க முடியாது. தன்னுடைய மனைவியிடத்தில் கூட எதையும் சாதிக்க முடியாது. தன்னுடைய பிள்ளையிடத்தில் சாதிக்க முடியாது. நிதானமாக தன் பிள்ளை தவறு செய்யும் பொழுது, தன்னுடைய மனைவி தவறு செய்யும் பொழுது நிதானமாக கூப்பிட்டு உட்கார வைத்து செய்திகளை அழகான முறையில் சொல்லும் பொழுது அந்த குழந்தையும் அந்த மனைவியும் கேட்பார்கள். எடுத்த எடுப்பிலே நிதானத்தை இழந்து விட்டு பேசும் பொழுது அந்த குடும்பமே மேற்கொண்டு பிரச்சனைகள் தான் முடிகிறது. சமுதாயத்தில் நம்ம பார்க்கிறோம், ஏதாவது ஒரு பிரச்சனை நிதானமா பேசும்போது அழகான ஒரு சூழ்நிலை ஏற்படும். கொஞ்சம் யாராவது ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க, அதோட பெரிய கலகம் பிறக்கும். காரணம், அந்த நிதானம் என்பது அந்த நேரத்தில் இல்லாத போனதன் காரணமாக ஷைத்தான் ஆக்கிரமித்து விடுகிறான். அதனால தான் நம்முடைய இபாதத்தில் இருக்கிறதே நமக்கு நிதானத்தை சொல்லித் தருகிறது. தொழுகையை எடுத்துக்கொள்ளுங்கள். தொழுகை நமக்கு எந்த அளவுக்கு நிதானத்தை கற்றுத்தருகிறது தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசல்ல இருக்கிறாங்க, பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. ஒருத்தர் தொழுது கொண்டு இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, அவர் எப்படி தொழுகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறாங்க. தொழுது அந்த முடிச்ச நபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சலாம் சொல்லுகிறார். சலாத்துக்கு பதில் சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க ஒழுங்கா தொழுகலை, திரும்பி தொழுங்கன்னு சொல்றாங்க. மறுபடியும் தொழுங்க. அவர் மறுபடியும் போய் தொழுகுவாரு. தொழுதுட்டு மறுபடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல நிற்பாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் சொல்லுவாங்க, மறுபடியும் நீங்க தொழுங்க, சரியா தொழுகல நீங்க. இதே மாதிரி 3 தடவை நடக்கும். நீங்க சரியா தொழுகல, மறுபடியும் திரும்ப தொழுவுங்க. அப்போ மனிதர் சொல்லுவார், யா ரசூலல்லாஹ், எனக்கு இதுக்கு மேல எப்படி தொழுகிறதுன்னு தெரியல. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்கள், நான் எப்படி அழகிய முறையில் தொழுக வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் நிதானமாக தொழுகையிலே நில்லுங்கள், நிதானமாக தக்பீர் கட்டுங்கள், நிதானமாக ருக்கு செய்யுங்கள், நிதானமாக எழுந்து சமியல்லாஹு லிமன் ஹமிதா என்று எழுந்து நில்லுங்கள், நிதானமாக சஜிதா செய்யுங்கள், அத்தனை காரியத்தையும் நிதானமாக செய்யுங்கள் என்று சொல்லுவார். வேக வேகமா என்ன செய்யறது, தொழுகிறதுங்கிறது தொழுகை என்ன செஞ்சிடும், சில நேரங்கள்ல ரொம்ப தவறுதலா போயிடும். நம்முடைய தொழுகையே அரைகுறை தொழுகை தான். பல விஷயங்களை யோசனை பண்ணிக்கிட்டு தான் நம்ம சஃப்ல நிற்கிறோம். பல விஷயங்கள், உலகத்தினுடைய அத்தனை விஷயங்கள் நம்ம கண் முன்னாடி வந்துடும். ஒரு கால் பயிற்சி எடுத்தா கூட உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கு சேர்த்து தான் நான் சொல்றேன். சில நேரங்கள் நான் பயிற்சிக்காக வேண்டியது என்ன செய்வேன், எதுவுமே நினைக்க கூடாதுன்னு தொழுதா கூட கடைசி அத்தியாயத்தில் என்ன செய்யறான், ஷைத்தான் எங்கிட்டாவது கொண்டு போயிடலாம். அந்த அளவுக்கு நம்முடைய தொழுகை இருக்கும் பொழுது நிதானமும் இல்லை. ஒரு ருக்குனை, ஒரு சஜ்தா செய்யக்கூடிய சூழ்நிலை, ருக்கு செய்யக்கூடிய சூழ்நிலையை சரியாக செய்யல, வேக வேகமாக அவசர அவசரமாக செய்து விட்டால் அந்த தொழுகையின் நிலைமையே மோசம். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தர் 3 தடவை திருப்பி விட்டாங்க, நீங்க தொழுகவே இல்லை, ஒழுங்கா தொழுகுங்க அப்படின்னு. நிதானம் என்பது நமக்கு மிக முக்கியம். அதனால தான் தொழுகையை என்ன செய்யறாங்க, நிதானமாக நீங்கள் தொழுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, இதா உகீமத்தி ஸலாத்து ஃபலா தஅத்துஹா தஸ்அம். தொழுகைக்காக வேண்டி இக்காமத்து சொல்லப்பட்டால் நீங்கள் விரைந்து ஓடி வர வேண்டாம். ஜமாத் ஆரம்பிச்சிருச்சு, இக்காமத் சொல்லியாச்சு, வெளியில ஒழு செய்து கொண்டு இருக்கிறோம், வேகமா வரணுங்கிறது மார்க்க சட்டம் கிடையாது.
வேகமா ஓடி வந்து இமாமோட அந்த ஒரு ரக்காத்துல சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று சட்டம் சொல்லவில்லை. சட்டம் என்ன சொல்லுது, மார்க்கம் என்ன சொல்லி தருது சொன்னால், இகாமத் சொல்லப்பட்டு விட்டா நீங்க மெதுவாவே வாங்க, நிதானத்தோட வாங்க. அதனால தான் நம்ம இகாமத்து சொல்லும் போது ஹையாலா சலான் சொல்லும் போது எந்திரிங்கன்னு சொல்றோம். ஹனஃபி மதுஹப்ல எப்ப எந்திரிக்கணும் அப்படின்னா ஹையாலா சலா என்று சொல்லும் பொழுதுதான் இடத்த விட்டு எந்திரிக்கணும். அதுக்கு முன்னாடியே போய் எந்திரிச்சு நிற்க கூடாது நிதானம் இல்லாம. அதனால தான் ஜும்மால நம்ம இறங்கும் போது ஒவ்வொரு ஜும்மாலையும் சொல்றோம், இமாம் மிம்பர்ல இருந்து இறங்கி அவர் நிதானத்துக்கு வந்ததுக்கு பிறகு முஅத்தின் இகாமத் சொல்லி ஹையாலா சலா சொல்லும் பொழுதுதான் எந்திரிக்கணும்னு சொல்றோம். அம்முட்டு நம்ம மார்க்க சட்டத்துல சொல்லப்பட்டதுதான். இதுவெல்லாம் நமக்கு நிதானத்தை பயிற்சி அளிக்கிறது. குர்ஆன் ஓதல் இருக்கிறது, அதுவும் நமக்கு நிதானத்தை பயிற்சி அளிக்கிறது. மெதுவா அழகா ஓதணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வரத்திலில் குர்ஆன தர்தீலா, நீங்க நிதானமாக மெதுவாக ஓதுங்கள். சரசரசவன மடமடவன ஓதுறதுக்கெல்லாம் என்ன கிடையாது, அது சரியான வழிமுறை கிடையாது. அதனால மெதுவா ஓதுங்க, நிதானமாக ஓதுங்க. நாளைக்கு மறுமையில குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடிய ஹாஃபிஸ்கள் அல்லாஹ் இப்படி சொல்லுவான், நீங்கள் ஓத ஆரம்பியுங்கள். உலகத்தில் எப்படி நிறுத்தி நிறுத்தி நிதானமாக ஓதினீர்களோ அதே போன்று ஓதுங்க. உங்களுடைய கடைசி ஆயத்து எங்கே முடியுதோ அங்கேதான் உங்களுடைய அந்தஸ்து இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்ப இந்த உலகத்துல நிதானமாக நிறுத்தி ஓத வேண்டும் என்ற கட்டளை இருக்கிறது. குர்ஆன் ஓதக்கூடிய அந்த முறை இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு பயிற்சியை அளிக்கிறது. வேகமா ஓதி தூக்கி போட்டு போறது கிடையாது. குர்ஆன் ஷரீஃபை இனிமையாக பொறுமையாக நிதானத்தோடு ஓத வேண்டும். அதே போலதான் சதகா பத்தி சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவான், வலா தஜ்அல் யதக மக்லூலத்தன் இலா உனுகிக வலா தபசுதுஹா குல்லல் பஸ்த். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க உங்களுடைய கைகளை உங்களுடைய கழுத்துக்கு பின்னாடி என்ன செஞ்சுக்கிறாதீங்க, அப்படியே கட்டி வச்சுக்கிறாதீங்க. அப்படின்னா நீங்க கஞ்சத்தனம் பண்ணாதீங்க. கையை கட்டி வச்சுக்கிறான்னு சொல்லுவாங்களா இல்லையா, அல்லாஹ் அப்படி சொல்றான். உங்களுடைய கைகளே உங்களுடைய கழுத்துக்கு பின்னாடி வச்சுக்கிறாதீங்க. அந்த அளவுக்கு உலோபித்தனமாக கஞ்சத்தனமா இருக்காதீங்க. அதே மாதிரியே வலா தபுசுதுஹா குல்லல் பஸ், ஒரே விரிப்பாக விரிச்சு என்ன செஞ்சாங்க விட்டுறாதீங்க, செலவாளியா ஆயிராதீங்க. கஞ்சத்தனமும் பண்ணக்கூடாது, அதிகமா செலவாளியா ஆயிடக்கூடாது. இன்னும் தெளிவாக சொல்வதென்றால் வீண் விரயம் செய்யாதீங்க. ஒரு நிதானத்தோடு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய பொருளாதாரத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தருகிறது இஸ்லாம். எல்லாத்துலேயும் அதே மாதிரி தான். ஒருத்தட்ட உபதேசம் பண்றோம், நம்முடைய நண்பர்கள்ட்ட பேசுறோம், ஏதாவது ஒரு உபதேசம் சொல்ற நண்பருக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்றோம் அப்படின்னா அந்த உபதேசம் ஒரு அட்வைஸ், அதுல கூட நிதானத்தோட இருக்கணும். நமக்கு தான் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம இடத்துல நண்பர் ஒருத்தர் மஷூரா கேட்கிறான்னு அந்த உபதேசம் செய்யும் பொழுது உபதேசத்தை சுருக்கமாக நம்ம செய்யணும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சொல்லி அனுப்புகிறான், நீங்கள் போய் ஃபிரௌனிடம் பேசும் பொழுது மென்மையாக நிதானமாக பேசுங்கள். ஃபகூலா லஹு கௌலன் லையினன், மென்மையாக மிருதுவாக நிதானமாக நீங்கள் பேசுங்கள். மூசா நபிக்கும் ஹாரூன் நபிக்கும் போட்ட உத்தரவு. நம்முடைய வாழ்க்கையில எங்கே நிதானம் இழக்கிறோமோ அங்கெல்லாம் நமக்கு சருகிறோம் என்று அர்த்தம். நல்ல முயற்சி செய்து வச்சிருப்போம் ஒரு காரியத்தை நிறைவேற்றுறதுக்கு, கடைசி நேரத்தில் நிதானத்தை இழந்து அந்த காரியமே வீணாகி போய்விடும். எத்தனையோ காரியங்கள் நம்ம பார்த்துருக்கலாம், எத்தனையோ நிகழ்ச்சிகள்ல பார்த்துருக்கலாம். அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொன்னா ஷைத்தான் தான். நம்ம பின்னாடி என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பான், நம்மளை குத்தி விட்டுக்கிட்டே இருப்பான். ஷைத்தானுடைய தூண்டுதல் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் உபதேசம் செய்யும் போது கூட என்ன செய்யுங்க, நிதானத்தோடு செய்யுங்க. கடினமான நோயின் போது நிதானம் வேண்டும். எல்லோருமே உணர வேண்டிய மிக முக்கியமான செய்தி இது. தனக்கு வரக்கூடிய நோய் ஏற்படும் பொழுது நிதானம் வேண்டும். அதிலும் குறிப்பாக படுக்கை நோய், கடினமான ஒரு நோய் ஏற்படும் பொழுது, இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு நோய் இல்லாதவங்க பணக்காரன், நம்ம வார்த்தைக்கு வார்த்தை சும்மா சொல்லலாம். உண்மையிலேயே எவ்வளவு பெரிய ஒரு கோடீஸ்வரனையே நம்மளால பயமுறுத்த முடியாது. இப்ப நம்ம சொன்ன ஊர்லயே மிக முக்கியமான ஆளு, ஊர்லயே பெரிய ஆளு, அவரை அடிச்சுக்கிற ஆளே இல்லை, அவரை அசைக்க முடியாது நம்ம சொல்லலாம். ஆனா அல்லாஹ் எப்படி அசைப்பான் தெரியுமா, சின்ன நோய் கொடுத்தா போதும் அசைஞ்சிருவாரு. அவ்வளோ தைரியமான ஆளு.
எந்த பொருளாதாரம் எந்த ஆள் பலமும் என்ன செய்ய முடியாது, அவரை அசைக்க முடியாது. அல்லாஹ் ஒரு நோயை கொடுத்தால் என்ன செஞ்ச அப்படியே ஆட்டம் கண்டு விடுவார். நோய்க்கு நம்ம ரொம்ப பயப்படணும், அல்லாட்ட ரொம்ப பாதுகாப்பு தேடணும். ஆடிக்கிட்டே நம்ம இருப்போம், அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறதுலாம் நியதி கிடையாது. ஒரு நேரத்தில் அவன் என்ன செய்வான், எப்போ பிடிச்சி இழுக்கணும்னு தெரியும். சில நேரங்களில் உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லாத நேரத்தில் அல்லாஹ் பிடிச்சிருவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். நல்ல வசதி வாய்ப்புகள், பிள்ளைகள், ஆள் பலம் இருக்கும்போது பிடிச்சா என்ன செஞ்சிருவான், எதையாவது வச்சு காப்பாத்திடலாம். உதாரணத்துக்கு நம்ம சொல்றது, இங்குக்குள்ள எங்கேயாவது நம்ம ஒரு விபத்துல சிக்கிட்டோம்னா, தேவகோட்டைக்கு லோக்கல்ல ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா உடனே என்ன செஞ்சிடலாம், 4 பேர் வந்து காப்பாத்திடுவாங்க, தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆலையில் ஒரு பைபாஸில் போய் அடிச்சு போய் கிடக்கிறோம், என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த தயாராக இருக்கிறான். அல்லாஹ் ரஹ்மத்து அதிகம்தான், அதை விட அவனுடைய பிடி அதிகம். யாருக்காவது நோய் ஏற்படுகிறது, கடுமையான நோய் ஏற்படுகிறது என்று சொன்னால் அவர் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, தன்னைத்தானே நொந்துக்கிற கூடாது, தன்னைத்தானே திட்டிக்கிற கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நபர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு கடுமையான நோயில இருக்கிறார் அவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, சகோதரரே, நண்பரே, நீங்க ஏதாவது பிரார்த்தனை புரிந்தீர்களா என்று கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த நபர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் இப்படி ஒரு பிரார்த்தனை புரிந்தேன். யா அல்லாஹ், எனக்கு மறுமையில கொடுக்கக்கூடிய அந்த தண்டனையை இந்த உலகத்திலே கொடுத்துரு, அங்கே எதுவும் கொடுத்துறாத என்று நான் கேட்டேன் என்று சொல்லுவார். ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, நீங்க அப்படி கேட்டிருக்க கூடாது, யாரும் நம்ம அப்படி கேட்டுறக்கூடாது. யா அல்லாஹ், எனக்கு மறுமையில் எனக்கு என்ன தண்டனை இருக்கு, இந்த உலகத்திலே கொடுத்து முடிச்சிரு, அப்படிலாம் துவா கேட்கக்கூடாது. அல்லாஹ் ரஹ்மத்து ரப்புல் ஆலமீன், அவன் இங்கே செய்யறதை மன்னிச்சிருவான். நம்மளை இந்த உலகத்தில் நம்மளை காப்பாற்றும், மறு உலகத்தில் அவன் தான் காப்பாற்றும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, நீங்க இப்படி கேட்டிருக்க கூடாது பிரார்த்தனையை. அல்லாஹ்ட்ட நீங்க எப்படி கேட்டிருக்கன்னு தெரியுமா? யா அல்லாஹ், இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலும் எனக்கு நிம்மதியை கொடு, ஆரோக்கியத்தை கொடு, சந்தோஷத்தை கொடு அப்படின்னு தான் நீங்க கேட்டிருக்கணும். ஆனா நீங்க இப்படி மாற்றி கேட்டுட்டீங்களே அப்படின்னு கவலைப்படுவாங்க. சில நேரங்கள் நம்ம திட்டிக்கிறோம், தன்னைத்தானே திட்டிக்கிறோம். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்க எந்த சூழ்நிலை நிதானத்தோட இருங்க. கடினமா நோய் வருகிறதா, பொறுமை செய்யுங்க, அந்த நோய் குணமாயிரும். பொறுமை செய்யாம நான் செத்துட்டா தேவையில்லையே, அல்லாஹ் என்னை கூப்பிடாம இருக்கிறானே, இன்னும் கொஞ்சம் அவர் பின்னடைவுக்கு போயிட்டே இருப்பாரு. அதனால தான் மௌத்தை கேட்பதற்கு அனுமதி இல்லை மார்க்கத்தில். யா அல்லாஹ், எனக்கு மௌத்தை கொடு அப்படின்னு கேட்கறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. எப்படி கேட்கலான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அல்லாஹும்ம அஹீனி மா கானத்துல் ஹயாத், யா அல்லாஹ், எனக்கு இந்த வாழ்க்கை நன்மையாக இருக்குன்னா என்ன செய்யணும், வாழவை. இல்லை இந்த வாழ்க்கை எனக்கு தீமையா இருக்கும், நான் இறந்து போறது தான் நன்மை அப்படின்னா எனக்கு மௌத்தை கொடுத்துரு, அப்படி கேட்கலாமா? கேட்குறவங்க இப்படி தான் கேட்கணும். இந்த உலகத்தில் இருக்கிறது நன்மைனா எனக்கு இருக்கவை, இல்லை நான் மௌத்தாகிறதா நன்மைனா எனக்கு மௌத்தாகவை, எனக்கு இறப்பை கொடு என்று தான் கேட்க வேண்டுமே தவிர, பொதுவாக யா அல்லாஹ் என்னை கொண்டு போயிரு, கடினமான வேதனை என்னால் தாங்க முடியல, என்னை சாகடிச்சிரு அப்படின்னு கேட்கக்கூடாது. நிதானம் மிக முக்கியம். அதுவும் குறிப்பாக கடினமான நோயில் இருக்கக்கூடியவர்கள். அதனால தான் பக்கத்திலிருந்து யார் நோய் வாய்ப்பட்ட பக்கத்திலிருந்து பார்த்துக்கிறங்க, அவங்களுக்கு ஒரு 4 வார்த்தை ஆறுதல் சொல்லுங்க. அதனால ஒன்று குறைஞ்சி போயிட மாட்டோம். போய் என்ன செஞ்சிடக்கூடாது, நோயாளிகள் இடத்துல போய் அந்த பெருசை அவங்களுக்கு இருக்கக்கூடிய நோயை பெரிய அளவில் கொண்டு போயிடக்கூடாது. நோயாளியை சந்திக்க போனோம்னா, உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ரொம்ப சின்ன நோய், அல்லாஹ் நாடுனானா எல்லாத்தையும் லேசாக்கிடுவான், கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி வார்த்தையை தான் போய் சொல்லணும். ஆஹா, இப்படி வந்துடுச்சு, உங்களை எப்படி காப்பாற்ற போறோம்னு தெரியலையே, வெளியில உள்ளவங்க சொல்ல மாட்டாங்க. அதை நான் சொல்லிடுறேன், வெளியில உள்ளவங்க நோயாளியை பார்க்க வர்றவங்க சொல்ல மாட்டாங்க, குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்க, புலம்புவாங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு, ஆஹா நான் எப்படி பார்க்க போறேன்னு தெரியல, இப்படி பெரிய நோய் வந்துருச்சு அப்படின்னு. இப்போ கடினமான என்னென்னமோ நோயெல்லாம் வருது, அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு கேன்சர் எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை ஒவ்வொரு வீட்லையும் குடும்பத்தில் ஏற்படுத்திட்டு இருக்கு தெரியுமா? அல்லாட்ட நம்ம அங்கி நடக்க வேண்டிய காலகட்டம். என்னமோ எல்லாம் நமக்கு கிடைச்சுன்னா ஆடிக்கிட்டே இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை வந்துட்டா முடிஞ்சு, அவ்வளோதான், நம்ம ஆட்டங்கள்லாம் போயிடும். இன்னொன்று மிக முக்கியம், ஒருத்தர் ஆரோக்கியம் இருந்தால் தான் அவர் முழு மனிதன். ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா அவர் செல்லா காசு தான். அவர் எவ்வளோ பெரிய உயர் பதவியில் இருந்தாலும் சரி, நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், ஆனால் அவருக்கு உடம்பு சரியில்லை, என்ன சூழ்நிலை மாறுமா மாறாதா?
உடல் ஆரோக்கியங்கிறது மிக முக்கியம். அதனால அல்லாஹ் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நிதானத்தை இழந்து யாரெல்லாம் எனக்கு மௌத்த கொடு, எனக்கு ஏதாவது பண்ணிடு அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ரொம்ப நிதானத்தோடு இருக்க வேண்டும். அதே போல பிறரை திட்டும் போது நிதானத்தோடு திட்டணும். நம்ம வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, யாரையாவது பேசணும், ஒரு கோவம் வந்துருச்சு அப்படின்னா அந்த நிதானத்தோடு தான் பேச்சுவார்த்தை இருக்கணும். நம்ம வாடுக்கு திட்டோம் அப்படின்னா அதையெல்லாம் என்ன செய்யணும், மீட்டு எடுக்க முடியாது. தாயாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், மாமான், மச்சான், சகோதரன், வீட்டில் இவங்களுக்குள்ள தான் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி நீ செய்கிறது சரியில்லை, நான் செய்கிறது சரியில்லைன்னு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வரும் பொழுது நிதானத்தோடு பயன்படுத்தணும். 2 வார்த்தை ரத்தின சுருக்கமாக சொல்லிட்டு முடிச்சுக்கிறணும். நீ செய்கிறது சரியில்லை, இப்படி செய்யாத, முடிஞ்சு. கடினமான வார்த்தையை கொண்டு பேசும் பொழுது பாதிப்புகள் அவங்களுக்கு இருக்கும், நமக்கு இருக்கும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க. ஒரு தடவை சஹாபாக்கள் இடத்துல, யாரும் உங்களுடைய பெற்றோரை திட்டாதீங்க. இந்த ஹதீஸ் நல்லா கவனிச்சுக்கிறீங்க. யார் உங்கள் பெற்றோரை திட்டாதீங்க, அது பெரிய பாவம்ட்டாங்க. அப்போ கேட்டாங்க, இப்போ நம்ம சரி ஒன்றும் கேட்க மாட்டோம், ஏன்னா எல்லாருமே பிள்ளைங்க என்ன செய்யுது, பெற்றோர்களை திட்டுது. அப்போ உள்ள நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், யார ரசூலல்லாஹ், ஒருத்தர் பெற்றோரையுமா திட்டுவார், அந்த அளவுக்கா போயிடுச்சு என்ற ஒரு ஆதங்கத்தோடு கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நேரடியாக திட்ட மாட்டாங்க, இவங்க இன்னொருத்தருடைய பெற்றோரை திட்டுவாங்க, அவங்க இவருடைய பெற்றோரை திட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையா தானே? நம்ம யாரையாவது கடுமையான முறையில் பேசும் பொழுது கண்டிப்பாக நம்மளை திட்டுவாங்க. நம்ம ஒருத்தர் உருப்பட மாட்டேன்னு சொன்னால் பதிலுக்கு என்ன செய்ய, அங்கிருந்த நமக்கு நேராக வர்றதோ இல்லையோ மறைமுகமாக வரும். அதனுடைய திட்டுக்களுடைய பத்துவாக்கள் என்ன செய்ய, நம்ம ஆளாகக்கூடாது. சரியான காரணமின்றி அநியாயமாக நம்ம ஏதாவது செஞ்சு நம்ம திட்டு வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதனுடைய பத்துவாக்கள் நம்ம என்ன செஞ்சிடுவோம், ஆளாகிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ நிதானம் என்பது ஒரு கோபம் வரக்கூடிய பிறரை பேசக்கூடிய நேரத்தில் நிதானம் வேண்டும். அதனால தான் அவசரம் என்பது சைத்தானுடைய குணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரங்கிறது சைத்தானுடைய குணம். பைக் எடுத்தோன்னு வேகமாக என்ன செய்யறோம், ஓட்டுறோம். காரை எடுத்தோன்னு வேகமாக ஓட்டுறோம். எதிரில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்து போச்சு, எதிரே உள்ள இறந்து போயிட்டார், அது எவ்வளோ பெரிய ஒரு கொலை குற்றமாக போயிடும். சைத்தான் அந்த அளவுக்கு தூண்டுறான். அதனால நீங்கள் பைக்குகளை, கார்களை இயக்கும் பொழுது, வாகனத்தில் போகும்போது எடுத்து பிஸ்மில்லா சொல்லி, அல்லாஹ் அக்பர் சொல்லி, சுப்ஹானல்லதி சக்கர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் அப்படிங்கிற இந்த துவா ஓதிட்டு போங்க. இன்னைக்கு சமீபத்தில் அதிகமான விபத்துகள். அல்லாஹ்ட்ட உதவி தேடும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். நிதானத்தோடு வண்டி என்ன செய்யுது, போகிறது. ஒரு மனுஷனுக்கு எப்பப்பெல்லாம் நிதானம் தவறும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, ஒரு மாணவராக இருந்தால் பரீட்சை எழுதும் போது அவனுக்கு என்ன செய்யுது, ஒரு பதட்டம் வருது. பதட்டத்தை குறைச்சிக்கணும். ஒரு இன்டர்வியூ போகும்போது என்ன செய்யுது, ஒரு பதட்டம் வருகிறது. ஏதாவது ஒரு அவசரமான நேரத்தில் ஒரு பொருளை தொலைச்சிட்டோம் அப்படின்னா அப்போ அந்த என்ன செய்யுது, ஒரு பதட்டம் வருது. இப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒரு பதட்டம் வரும். செல்ஃபோனை தொலைச்சிட்டோம்னா பதட்டம் வந்துடும். அது மாதிரியா பதட்டம் எதுவுமே கிடையாது. செல்ஃபோனை தொலைச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் தேடணும்னு வச்சுக்கிறீங்களேன், நமக்கு கிறுக்கே பிடிச்சிடும். அந்த அளவுக்கு பதட்டம் நமக்கு வந்துடும். அப்போ அந்த ஏதாவது ஒரு பொருளை தொலைச்சிட்டு அப்படின்னா அந்த பதட்டம் வரும். இந்த மாதிரி காலங்களில் மென்மையாக கையாண்டு கொஞ்சம் மூச்சை இழுத்து விட சொல்கிறாங்க நிபுணர்கள். கொஞ்சம் மூச்சை இழுத்து விடுங்க, அல்லாஹ்ட்ட தவக்கல் வைங்க, ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் வக்கீல் சொல்லுங்க. இதெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் தேடினீங்கன்னா அந்த பொருள் உங்களுக்கு அமைதியாக கிடைக்கும். பதட்டத்தோடு நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அதை சரியான முறையில் செய்ய முடியாது. அதனால தான் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி டாக்டர் சொல்கிறாங்க, பதட்டப்படாதீங்க, உங்களுக்கு டென்ஷன் அதிகமாகிடும், பதட்டப்படாத, பிபி அதிகமாகிடும். இதுவெல்லாம் நமக்கு இஸ்லாத்தில் சொல்லித்தரப்பட்ட செய்தி. ஆகையினால் நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். பதட்டத்தோடு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம அனைவருக்கும் நிதானத்தோடு வாழ்க்கையை வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.